நியூஸ் தமிழ் கழுகு. பாமகவுல அப்பாவுக்கும் மகனுக்கும் நடந்துட்டு இருக்க அதிகார போட்டியில ராமதாசா அன்புமணியாங்கிறத ஆகஸ்ட் புரட்சி மூலமா முடிவு செய்ய தயாராகிட்டு இருக்கான் ரெண்டு தரப்பும். பாமகவோட 36 வருஷ வரலாற்றுல ஒவ்வொரு டிசம்பர் மாதமும் அதோட பொதுக்குழு கூடும். அப்போதைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப சில தீர்மானங்களை நிறைவேற்றுவாங்க. இப்ப முதல் முறையா இந்த ஆகஸ்ட் மாசத்துல பாமகவோட பொதுக்குழுவை அப்பாவும் மகனும் தனித்தனியா கூட்ட போறாங்க. 9ஆம் தேதி அன்புமணி தலைமையில ஒரு பொதுக்குழுவும் 17ஆம் தேதி ராமதாஸ் தலைமையில ஒரு பொதுக்குழுவும் நடத்த போறாங்க. அன்புமணியோட தலைவர் பதவிக்காலம் முடிஞ்சிருச்சுன்னு தைலாபுரம் தரப்பு சொல்லிக்கிட்டு இருக்கிற நிலையில அன்புமணி கூட்ட போற பொதுக்குழுவை ராமதாஸ் தரப்பு ஆளுங்க உன்னிப்பா கவனிக்கிறாங்க. அன்புமணியோட 9ஆம் தேதி பொதுக்குழுவுல அன்புமணிய தலைவராகவும் வடிவேல் ராவணனை பொதுச் செயலாளராகவும் திலகபாமாவை பொருளாளராகவும் மீண்டும் தேர்ந்தெடுக்க திட்டம் போட்டிருக்காங்களாம். பாமகவோட இப்போதைய பொதுக்குழு உறுப்பினர்கள் எண்ணிக்கையில 3/2 பங்கு அன்புமணி பக்கம் இருக்காங்களாம். அதனால இந்த பொதுக்குழு தீர்மானங்கள் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்படும்னு நம்புறாங்க. இன்னொரு பக்கம் மூத்த வழக்கறிஞர்கள் கிட்ட ராமதாஸ் ஆலோசனை செஞ்சுக்கிட்டு இருக்காராம். அதனுடைய அடிப்படையில தான் அவரும் பொதுக்குழுவை அறிவிச்சிருக்காரு. அதுல அன்புமணி மற்றும் அவர் கூட இருக்கிறவங்களோட பதவிகளை பிடுங்கிறதா முடிவு செஞ்சிருக்காராம் டாக்டர். கூடவே புதுசா முக்கியமான சில பேருக்கு கட்சியில முக்கிய பதவிகளையும் அறிவிக்க போறாராம். பாஜக கூட்டணிக்குள்ள ஓபிஎஸ் திரும்பவும் கொண்டு வர டெல்லியில அமித்ஷா பிரதமர் வரைக்கும் அழுத்தம் கொடுக்கிறாராம் அண்ணாமலை. தமிழ்நாடு பாஜகவுல நயினார் நாகேந்திரன் கோஷ்டி அண்ணாமலை கோஷ்டின்னு ரெண்டா பிரிஞ்சிருக்கிறது பல நிகழ்ச்சிகள்ல வெட்ட வெளிச்சமாகி இருக்கிற சூழ்நிலையில இப்ப ஓபிஎஸ் திரும்பவும் பாஜக கூட்டணிக்குள்ள கொண்டு வர நயினாருக்கு எதிரா அண்ணாமலை டெல்லியில தன்னோட முழு பலத்தையும் காட்ட துவங்கி இருக்கிறதா சொல்றாங்க. ஜெயலலிதா காலத்துல நயினாரோட செல்வாக்கு ஓபிஎஸ் குறைச்சாருங்கிற பேச்சு அதிமுகவுல இப்பவும் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த பின்னணியில தான் நயினார் தலைவரானதும் ஓபிஎஸ் பாஜக தலைமை கண்டுக்கலங்கிறாங்க. ஆனா அண்ணாமலை காலத்துல ஓபிஎஸ்க்கு டெல்லியில நல்ல மரியாதை இருந்துச்சு. நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்துல தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதிமுக தலைமை மாறும்னு ஓபிஎஸ் மனசுல வச்சு ராமநாதபுரத்துல பிரச்சாரமே செஞ்சாரு அண்ணாமலை. ஓபிஎஸும் அண்ணாமலை என்ன சொன்னாலும் அப்ப கேட்டுக்கிட்டு இருந்தாரு. தனக்காக கூட நின்ன ஓபிஎஸ் திரும்பவும் பாஜக கூட்டணிக்குள்ள கொண்டு வர டெல்லியில வேலை பார்த்துக்கிட்டு இருக்காராம் அண்ணாமலை. ஓபிஎஸ் கூட இருக்கிற வைத்தியலிங்கம் எம்எல்ஏவும் பாஜக கூட்டணியில தான் இருக்கணும்னு ஓபிஎஸ்க்கு பிரஷர் போடுறாராம். அதனாலதான் திமுகவுல சேர போறேன்னு வர்ற செய்தி உண்மை இல்ல, முதலமைச்சரை விசாரிக்கத்தான் போனேன்னு ஓபிஎஸ் அறிக்கை விட்டாருங்கிறாங்க. பிரதமரே ஓபிஎஸ் பாக்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாருங்கிறாங்க. அது கிடைச்சிட்டா ஓபிஎஸ் மறுபடியும் பாஜக பக்கம் போறது உறுதிங்கிறாங்க. கன்னியாகுமரிங்கிற பேரை கேட்டாலே எடப்பாடி பழனிசாமிக்கு ஷாக் அடிக்குதான். தன்னோட சுற்றுப்பயணத்துல அந்த மாவட்டத்தையே தவிர்த்துட்டாராம். எட்டாம் தேதி எடப்பாடி பழனிசாமியோட முதற்கட்ட பிரச்சார சுற்றுப்பயணம் முடிவடையுது. 2ஆம் கட்டம் 3ஆம் கட்டம்னு அடுத்தடுத்த பயணங்களோட அட்டவணையும் வெளியாகி இருக்கு. ஆனா அதுல கன்னியாகுமரி மாவட்டம் மட்டும் இடம்பெறல. இப்ப முதல் கட்ட பயணத்துல திருநெல்வேலி மாவட்டத்துக்கு போனவரு பக்கத்துல இருக்கிற கன்னியாகுமரி மாவட்டத்துல இருக்கிற எந்த தொகுதிக்கும் போகல. குமரி மாவட்டத்தோட மேற்கு மாவட்ட செயலாளரா இருந்த ஜான் தங்கம் அண்மையில மாத்தப்பட்டு ஜெய சுதர்சன்ங்கிறவரு நியமிக்கப்பட்டாரு. இவரை மாசேவா போட்டதுக்கு அப்புறம் திருவட்டார் திருப்பரப்பு பகுதிகளில் இருந்த அதிமுக நிர்வாகிங்க கூண்டோடு அதிமுகவிலிருந்து வெளியேறி திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் போயிட்டாங்க. இது தவிர இன்னும் சில உட்கட்சி பிரச்சனைகள் அங்க இருக்காம். இந்த சமயத்துல அங்க போனா அது இன்னும் பெருசாகும்னு இபிஎஸ்க்கு தகவல் வந்துச்சான். அதனால குமரியையே அவர் தவிர்த்துட்டாராம். அரசுக்கு எதிராக போராடுற ஆசிரியர் சங்கங்கள் தங்களோட போராட்ட ஸ்டைலை மாத்தி அரசுக்கு புது நெருக்கடி கொடுக்க தயாராயிட்டு இருக்காங்களாம். தமிழ்நாடு அரசுக்கு எதிராக சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு தொடர்ச்சியா போராடிக்கிட்டு இருக்காங்க இடைநிலை ஆசிரியர்கள். 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு நியமிக்கப்பட்ட இவங்களுக்கு மத்த ஆசிரியர்கள் போல சம்பளம் கொடுக்காம குறைவா கொடுக்கறதாவும், ஒரே வேலை பாக்குறவங்களுக்கு ஏன் 2 விதமான சம்பளம் கொடுக்கறீங்கிற கோரிக்கையை முன்வச்சு ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் போராடிக்கிட்டு வர்றாங்க.
வழக்கமா சென்னை நுங்கம்பாக்கத்துல இருக்கிற டிபிஐ வளாகத்துல போராட்டம் நடத்தி கைது செய்யப்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் இனி சென்னைக்கே வரப்போறதில்லன்னு முடிவெடுத்திருக்காங்களாம். காலாண்டு தேர்வுக்கு பிறகு விடுமுறையில பெரிய அளவுல போராட்டத்தை முன்னெடுக்க போறாங்களாம். ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு அரசு அலுவலகத்துல உண்ணாவிரதம் ஆர்ப்பாட்டம்னு நடத்த முடிவெடுத்திருக்காங்களாம். இவங்களுக்கு ஆதரவு கொடுக்க சில அரசு ஊழியர்கள் சங்கங்களும் முடிவெடுத்திருக்கிறதா சொல்றாங்க. நியூஸ் தமிழ் கழுகு.